Hi friends, welcome to Sajisha Kitchen. இன்னைக்கு சேனல்ல நம்மளோட பணத்தையும் நேரத்தையும் மிச்சம் பண்ற மாதிரி நமக்கு டெய்லி யூஸ் ஆகுற சின்ன டிப்ஸ் தான் பார்க்க போறோம். இந்த டிப்ஸ் எல்லாம் தெரிஞ்சு வச்சிட்டீங்கன்னா நீங்க டென்ஷன் இல்லாம ஃப்ரீயா இருக்கலாம். சோ இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வாங்க ஃபர்ஸ்ட் டிப்ஸ் பார்க்கலாம். எப்பவுமே பால் காய்ச்சினதுக்கு அப்புறமா அந்த பாத்திரத்தை பார்த்தீங்கன்னா அந்த பாத்திரத்துக்கு அடியில் வெள்ளையா நல்லா கரை படிச்சு போய் இருக்கும். அதை நம்ம வாஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். ஒரு கிண்ணத்தில் இந்த மாதிரி கொஞ்சமாக தண்ணி ஊற்றி தண்ணி நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா அதில் நீங்கள் பாலை ஊற்றி அதுக்கப்புறமா நீங்கள் காய்ச்சும் போது உங்கள் பால் பாத்திரத்தில் வெள்ளையாக அடி பிடிக்கவே பிடிக்காது. ஸோ உங்களுக்கும் பாத்திரம் வாஷ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். இந்த டிப்ஸ் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் ஒரு சிலவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பால் ஃபஸ்ட் டைம் பொங்கின உடனேயே அடுப்பை ஆஃப் பண்ணிவிடுவாங்க. அந்த மாதிரி நீங்கள் செய்யக்கூடாது. பால் பொங்கினதுக்கப்புறமா அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறமா ஆஃப் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த பாலில் இருக்க பச்சை வாடை கம்ப்ளீட்டாக போகும். இப்போது செகண்ட் டிப்ஸ் பார்க்கலாம். சின்ன பசங்களோட ஷூ லேஸ் அடிக்கடி ரிமூவ் ஆகிட்டே இருக்குது. அது ரிமூவ் ஆகாமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலான்னு நம்மளோட சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க. அவங்களுக்காக தான் இந்த டிப்ஸ். நார்மலாக பார்த்திங்கன்னா நம்ம எல்லாருமே ஷூ லேஸ் இந்த மாதிரி தான் நாட் போட்டு கட்டுவோம். பட் சின்ன பசங்களோட லேஸ் அது எப்படி ரிமூவ் ஆகுன்னே தெரியாது. அடிக்கடி ரிமூவ் ஆகிடும். அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஷூ லேஸை இந்த மாதிரி தான் ஜிக்ஸாக்காக நம்ம ஷூ மேலே கோர்த்துருப்போம். இப்போ கடைசியாக அந்த நாட் போடுறதுக்கு பதிலாக நம்ம என்ன செய்ய போகிறோன்னா ஒரு எண்டு கயிறை இன்னொரு எண்டு கயிறு இருக்க ஹோல்ஸ்குள்ளே இந்த மாதிரி விட்டு இழுத்திங்கன்னா அந்த லேஸ் ஷூவோட உள் சைடு வந்துடும். இப்போ அதே மாதிரியே இன்னொரு ரெண்டு இருக்க கயிறை ஆப்போசிட் சைடு இருக்க ஹோலில் விட்டு இழுத்திங்கன்னா போதும். அந்த லேஸும் ஷூவோட உள் சைடு வந்துடும். லேஸை நாட் போடுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி நீங்கள் 2 ஆப்போசிட் எண்ட்லேயும் விட்டு இழுத்திங்கனாவே போதும். அந்த ஷூ காலில் நல்லா டைட்டாகவே ஃபிக்ஸ் ஆகிடும். இந்த மாதிரி நீங்கள் நாட் போடாமல் ஷூ போடும்போது அது லூஸ் ஆகி காலில் இருந்து கலண்டுருன்னெலாம் நினைக்காதீங்க. இப்போ பாருங்கள், உங்களுக்கு நான் ஷூவை எக்ஸ்பேண்ட் பண்ணி காட்டுறேன். நம்ம எந்த இடத்துல அந்த லேஸை வச்சு டைட் பண்ணமோ அதே இடத்துல தான் அது அப்படியே இருக்குது. கொஞ்சம் கூட அது லூஸ் ஆகவே இல்லை. அதுக்கப்புறமா இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா நீட்டிகிட்டு இருக்க லேஸை நீங்கள் ஷூவோட உள் சைடில் சொருகி விட்டுருங்க. இந்த மாதிரி நீங்கள் ஷூ போடும்போது உங்களோட லேஸ் ரிமூவ் ஆகுங்கிற டென்ஷனே வேண்டாம். ரொம்பவே சேஃபாக இருக்கும். இன்கேஸ் நீங்கள் ஷூவை கலட்டணும் அப்படின்னா இந்த லேஸை எப்படி ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நம்ம 2 ஆப்போசிட் எண்ட்லேயும் விட்ட லேஸை திரும்பவும் நீங்கள் வெளியில் எடுத்து விட்டிங்கன்னா போதும். ஷூ லூசன் ஆகிடும். அதுக்கப்புறம் நீங்கள் காலை ஈஸியாக வெளியில் எடுத்துடலாம். நான் ரொம்ப நாளாக இந்த டிப்ஸை ட்ரை பண்ணியிருக்கேன். நல்லாவே ஒர்க் அவுட் ஆகிருக்கு. நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாவே எஃபெக்டிவாக இருக்கும். இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இந்த மாதிரி மளிகை சாமான்லாம் பார்த்திங்கன்னா நம்ம பிரித்து டப்பாவில் கொட்டின கொஞ்ச நாள் வரைக்கும் தான் நமக்கு எக்ஸ்பைரி டேட் ஞாபகம் இருக்கும். அதுக்கப்புறமா நமக்கு அது சுத்தமாக மறந்தே போயிடும். கொஞ்ச நாள் யூஸ் பண்ணாமல் அதுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ண வரும்போது நமக்கே ஒரு விதமான பயம் வந்துடும். அந்த பொருளுக்கு எக்ஸ்பைரி டேட் இருக்கா இல்லை முடிஞ்சிருச்சாங்கிறது. அந்த கன்ஃபியூஷன் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு சூப்பரான டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். எப்போவுமே நீங்கள் மளிகை சாமானை பிரித்து டப்பாவில் கொட்டி வைக்கும்போது அந்த பொருளோட எக்ஸ்பைரி டேட்டை கட் பண்ணி நீங்கள் கொட்டி வச்சுருக்க டப்பாவில் இந்த மாதிரி மேலே ஒட்டி வச்சிட்டிங்கன்னா போதும். எப்போல்லாம் நீங்கள் அந்த பொருளை யூஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அந்த எக்ஸ்பைரி டேட்டை பார்க்குறதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். மெயினாக இந்த மாதிரி பால் பவுடர்லாம் பார்த்திங்கன்னா நம்ம டெய்லி யூஸ் பண்ண மாட்டோம். என்றைக்காவது ஒரு நாள் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் இந்த பால் பவுடரோட எக்ஸ்பைரி டேட்டை கட் பண்ணி நான் அது கொட்டி வச்சுருக்க டப்பாவோட மூடியில் ஒரு செலோ டேப் வச்சு ஒட்டிட்டேன். நீங்களும் இந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிங்கன்னா எக்ஸ்பைரி டேட் பற்றின டென்ஷன் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கலாம். இப்போது அடுத்த டிப்ஸ் பார்க்கலாம். இதை பார்த்தா நான் இன்றைக்கி மீன் வறுவல் தான் செய்ய போகிறேன்னு நினைக்கிறீங்கல்ல? இல்லை, இது சைவ மீன் வறுவல். அதாவது நம்ம இப்போது மீனே யூஸ் பண்ணாமல் நல்ல மொறுன்னு மீன் டேஸ்ட்டில் வெஜ் ஃபிஷ் ஃப்ரை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்காக நான் இன்றைக்கி ஒரு வாழைக்காயை நல்ல தோல் சீவி எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறமா அதை இந்த மாதிரி நீங்கள் ஸ்லாண்டிங்காக கட் பண்ணிவிட்டு வாங்க. அப்போ தான் உங்களுக்கு சைஸ் கொஞ்சம் பெருசாக கிடைக்கும். அதே மாதிரி கட் பண்ணும்போது கொஞ்சம் திக்னஸாகவே கட் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம திருப்பி போடும்போது உடையாமல் வரும். நமக்கு அவுட்லுக்கிங் பார்க்குறதுக்கு மீன் மாதிரியே தெரியணுங்கிறதுக்காக வாழைக்காவோட நடுவில் இந்த மாதிரி கொஞ்சமாக ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் வேணும்னா அந்த சென்டர் சர்க்கிளை கட் பண்ணாமல் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ ஒரு பிளேட்டில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர், அரை ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், அரை ஸ்பூன் கரம் மசாலா, தேவையான அளவு உப்பும் கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது இந்த மசாலாவோட வாழைக்காயை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அரை மணி நேரம் நல்லா ஊற விட்டுடலாம். அரை மணி நேரத்துக்கு அப்புறமா இதை நம்ம டவாவில் போட்டு ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த சைவ மீன் வறுவல் நம்மளோட பேனில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் வரணுங்கிறதுக்காக நான் இன்றைக்கி ஆடி எக்கோ பேக்கோட இந்த குக்கிங் அண்ட் பேக்கிங் ட்ரே தான் யூஸ் பண்ண போகிறேன். இது வந்து 100% ஆர்கானிக்குங்கிறதுனால இதை யூஸ் பண்ணுறதுனால நம்ம ஹெல்த்துக்கும் சரி என்விரான்மெண்ட்டுக்கும் சரி எந்த கெடுதலும் வராது. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். அந்த எண்ணெயை அந்த ஆடி எக்கோ பேக்கோட குக்கிங் அண்ட் பேக்கிங் ட்ரேயில் இந்த மாதிரி நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுட்டு நம்ம ஆல்ரெடி ஊற வச்சுருக்க வாழைக்காயை அதில் ஒவ்வொன்றா ப்ளேஸ் பண்ணிக்கலாம். இப்போது அடுப்பை லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நம்ம 8 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுடலாம். 8 மினிட்ஸ்க்கு அப்புறமா நம்ம வாழைக்காயை இன்னொரு சைடு திருப்பி போடலாம். திருப்பி போட்டதுக்கப்புறமா இதையும் நம்ம ஒரு 6 to 8 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். அப்போ தான் நம்மளோட வாழைக்காய் 2 சைடும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் கிடைக்கும். பாருங்கள், நமக்கு இப்போ பார்க்குறதுக்கே இது வந்து ஃபிஷ் ஃப்ரை மாதிரி தான் இருக்குது. நம்ம இன்றைக்கி ஆடி எக்கோ பேக்கோட இந்த குக்கிங் அண்ட் பேக்கிங் ட்ரை யூஸ் பண்ணியிருக்கிறதுனால நம்மளோட சைவ மீன் வறுவல் வந்து கொஞ்சம் கூட பேனில் ஒட்டவே இல்லை. ஸோ நமக்கும் பாத்திரம் வாஷ் பண்ணுற வேலை ஈஸி. நீங்களும் இந்த சைவ மீன் வறுவலை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். உங்களுக்கும் ஆடி எக்கோ பேக்கோட இந்த குக்கிங் அண்ட் பேக்கிங் ட்ரை வேணும்னா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போது 5th டிப்ஸ் பார்க்கலாம். சம்டைம்ஸ் உங்கள் வீட்டில் சோப்பு பவுடர் தீர்ந்து போயிடுச்சு, பட் துணி துவைக்கணும் அப்படின்னா கவலைப்பட வேண்டாம். இதுக்காக நீங்கள் கடையில் போய் சோப் பவுடர்லாம் வாங்க வேண்டாம். வீட்டிலையே இன்ஸ்டண்ட்டாக நல்ல வாசனையான சோப் பவுடர் எப்படி ரெடி பண்ணுறதுன்னா இப்போ பார்க்க போகிறோம். நம்ம எல்லார் வீட்லேயுமே இந்த மாதிரி துணிக்கு போடுற சோப்பும் வச்சுருப்போம், அதுக்கப்புறம் குளிக்கிற சோப்பும் இருக்கும். இப்போ இந்த 2 சோப்பை வச்சு தான் நம்ம இன்ஸ்டண்ட்டாகவே சோப்பு பவுடர் ரெடி பண்ண போகிறோம். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்க கிரேட்டர் எடுத்துக்கோங்க. இந்த கிரேட்டரில் தேவையான அளவு துணிக்கு போடுற சோப்பை வந்து நல்லா துருவி எடுத்துக்கோங்க. நம்ம கிரேட்டரில் சோப்பை துருவும் போது பார்த்திங்கன்னா நமக்கு இந்த மாதிரி தான் சோப்பு வந்து கிடைக்கும். சோப்பு துருவும் போது நீங்கள் ஒரே பொசிஷனில் வச்சு துருவுங்க. அப்போ தான் அந்த சோப்பு வந்து ஈக்குவலாக குறைஞ்சிக்கிட்டே வரும். அப்படி இல்லைன்னா மேலேயும் கீழேயுமா இருக்கும். திரும்பவும் நீங்கள் அந்த சோப்பை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாகவே இருக்கும். பாருங்கள், நான் இப்போது துணி துவைக்கிற சோப்பை நல்லா துருவி எடுத்துக்கிட்டேன். நம்மளோட சோப்பும் இப்போது நல்ல லெவலாகவே இருக்குது. இப்போது இந்த சோப்பு கூடவே வாசனைக்காக நான் கொஞ்சமாக குளிக்கிற சோப்பையும் துருவி எடுத்துக்க போகிறேன். குளிக்கிற சோப்பையுமே நீங்கள் 2 சைடும் ஒரே மாதிரி லெவலாக துருவி எடுங்க. ஏன்னா அதுக்கப்புறம் அப்போ தான் நம்மளால் அந்த சோப்பை யூஸ் பண்ண முடியும். இப்போது இந்த துருவின சோப்பை ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு வெயிலில் ஒரு 15 மினிட்ஸ் அப்படியே காய விட்டுடலாம். காஞ்சதுக்கப்புறமா இந்த சோப்பை நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம துருவின சோப்பையே மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணுறோன்னா துருவினதுக்கப்புறமா சோப்பு பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொரப்பாக தான் இருக்கும். அதை நம்ம தண்ணியில் மிக்ஸ் பண்ணி துணி ஊற வைக்கும்போது நம்ம ட்ரெஸ்லலாம் போய் அங்கங்கே சோப்பு வந்து திப்பியாக படிகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக எல்லாத்தையும் பவுடர் பண்ணி எடுத்துக்கிறோம். மிக்சியில் ஒரு சுற்று ஓட விட்டு எடுத்ததுக்கப்புறம் பாருங்கள், நம்மளோட குளிக்கிற சோப்பும் துணி சோப்பும் நல்லாவே மிக்ஸ் ஆகி இப்போ நமக்கு பவுடர் மாதிரி கிடச்சிருச்சு. நம்ம ரெடி பண்ணின இந்த சோப் பவுடர் வந்து ஆல்ரெடி நல்ல பவுடராக இருக்கிறதுனால தண்ணியில் போட்ட உடனேயே அது வந்து நல்லா கரைஞ்சிரும். இப்போ நான் 1 ஸ்பூன் சோப் பவுடர் மட்டும்தான் ஆட் பண்ணினேன். மிக்ஸ் பண்ணினதுக்கப்புறம் பாருங்கள், நமக்கு எந்த அளவுக்கு நுர பொங்கி வருதுன்னு உங்களுக்கு பார்க்கும்போதே நல்லா தெரியும். இந்த சோப் பவுடர் ரெடி பண்ணுறதுக்கு நீங்கள் பெரிய சோப்பை தான் துருவணும்னு அவசியம் கிடையாது. உங்கள்கிட்ட மீதமாக இருக்கிற குட்டி சின்ன சோப்பை கூட இந்த மாதிரி நீங்கள் மிக்சியில் பவுடர் பண்ணி சோப் பவுடராக யூஸ் பண்ணிக்கலாம். நார்மலாக நம்ம இந்த சோப்பு பவுடரை கடையில் வாங்கும்போது அது பயங்கர ரேட்டில் இருக்கும். பட் நம்ம இன்றைக்கி குறைஞ்ச செலவில் வீட்டிலையே சோப் பவுடர் ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் அர்ஜென்ட்டுக்கு இந்த டிப்ஸை ட்ரை பண்ணி பாருங்கள். நான் இன்றைக்கி சொன்ன டிப்ஸில் ஏதாவது ஒன்றாவது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சஜிஷா கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். இதே மாதிரி நிறைய கிச்சன் டிப்ஸ், ஹோம் டிப்ஸ் அண்ட் ரீயூஸ் ஐடியாஸ் வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. அதோட லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உங்களுக்கு டைம் இருந்தால் அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இன்னும் வேறு என்னெல்லாம் டிப்ஸ் வேணுங்கிறதையும் எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். இவ்வளோ நேரம் பொறுமையாக வீடியோ ஃபுல்லாக பார்த்ததுக்கு தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். அடுத்து ஒரு சூப்பர்பான வீடியோவில் மீட் பண்ணலாம். டாட்டா.